அப்பா எனக்கு ஒரே ரத்தம் வாந்தியாக வருதுப்பா, அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா, அப்பா என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்கப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் அப்பா கிட்ட சொல்லிட்டு அண்ட் இதுதான் அவங்களோட லாஸ்ட் வார்த்தையாக இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு எப்படி ஃபீலாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ January 16th மதுரையில் ஒரு 19 வயசு பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க. அண்ட் இதுக்கான ரீசன் என்னன்னா அவங்க வந்து போராக்ஸ் பவுடர் வந்து கன்சியூம் பண்ணி இறந்து போயிருக்காங்க. போராக்ஸ் பவுடர் வந்து எதுக்காக அவங்க வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களோட பாடியில் இருக்கிற வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக அண்ட் ஒரு நார்மல் லோக்கல் யூடியூப் சேனலில் பார்த்து அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசனாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சின்ஸ் அந்த யூடியூப் சேனலில் வந்து இந்த போராக்ஸ் பவுடர் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் ஆர் சம்திங் பிளா அப்படி சொல்லி வந்து கன்சியூம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அந்த யூடியூப் சேனல் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை பார்த்துட்டு இந்த ஒரு 19 வயசு பொண்ணு வந்து அதை கன்சியூம் பண்ணி இறந்தும் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் போராக்ஸ் பவுடர்னா என்னன்னு நான் வந்து சொல்கிறேன். அண்ட் போராக்ஸ் பவுடருக்கும் சால்ட்டுக்கும் நடுவில் என்ன சிமிலாரிட்டிஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ போராக்ஸ் பவுடர் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அண்ட் உப்பு மாதிரியே வச்சுக்கோங்களேன், வெள்ளை கலர் உப்பு மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் சோடியம். சால்ட்டுக்கும் போராக்ஸ் பவுடருக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸில் சொல்கிறேன். சால்ட்டில் வந்து வெறும் சால்ட் மட்டும்தான், லைக் இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் சப்ஸ்டன்ஸ். பட் போராக்ஸ் பவுடரை வந்து சால்ட்டை விட எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னா போராக்ஸ் பவுடரில் போரான் இருக்கும் விச் இஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா. அண்ட் இந்த போராக்ஸ் பவுடரை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ் ஆர்எல்ஸ் இந்த ட்ரெஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸ்டெயின் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஃபர்டிலைசர்ஸ், இன்செக்ட் சாவடிக்கிறதுக்கு, இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த போராக்ஸ் பவுடர். ஸோ அப்பேற்பட்ட ஒரு போராக்ஸ் பவுடரை ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து கன்சியூம் பண்ணும்போது அவங்களோட பாடியில் என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள். அண்ட் இந்த பொண்ணு வந்து ஒரு அவசரத்துலேயோ ஆர்எல்ஸ் எப்படியாச்சும் அவங்க உடம்பை கம்மி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏர்ஜில் வந்து இந்த மாதிரி கன்சியூம் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு. பிகாஸ் அவங்க வந்து ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா she would have been alive now. அவங்க வந்து இப்போ உயிரோடு வந்திருப்பாங்க. அண்ட் இது மூலயமா இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நோட்டிசபிளாக இருக்குது. ஒரு சர்டிஃபைடு ஜிம் ட்ரெயினருக்கும் ஒரு நார்மல் ஜிம் போயிட்டு பாடி இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ட்ரைனிங்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் அவங்கள ட்ரெயின் பண்ணதுனால அவங்க வந்து கெயின் பண்ணியிருக்கலாம். பட் ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெயினர் அந்த மாதிரி சொல்லி பண்ணிங்கன்னா தயவுசெய்து வந்து அவங்கள கேட்கக்கூடாதுன்னு இல்லை. இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறேன், நீங்கள் வந்து வாரத்துக்கு இவ்வளோ சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து உங்கள் பாடி வந்து 1 வீக்கில் இந்த மாதிரி டர்ன் ஆகிடும்னு நான் வந்து சொல்லலாம். பட் சில பேருக்கு அது வந்து அப்ளிகபிள் ஆகும், சில பேருக்கு அது வந்து அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் அட் த சேம் டைம் நான் இப்படி சொல்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அண்ட் அது உடனே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து இன்னும் லைக் எந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நான் சொல்கிறதுக்கும் ஒரு சர்டிஃபைட் ஜிம் ட்ரெயினர் உங்களோட பாடியை வந்து கால்குலேட் பண்ணி சொல்கிறதுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்களா, இவங்க வந்து ஒரு பேசிக் நாலேஜ் ஆர்எல்ஸ் ஒரு பேசிக் ரிசர்ச் இன் கூகுளில் பார்த்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போராக்ஸ் பவுடர் வந்து கன்சியூமபிளாக ஒரு நார்மல் பர்சன் வந்து போராக்ஸ் பவுடர் வந்து கன்சியூம் பண்ணலாமான்னு போட்டிருந்தாலே கூகுள் வந்து கிளியராக போட்டிருக்கோம் தட் நோ, அது போராக்ஸ் பவுடர் இஸ் நாட் எடிபிள். அதை கன்சியூம் பண்ணால் நாசியா வரும், வாமிட்டிங் வரும், பிளட் வாமிட் வரும், அவங்களோட இன்டெஸ்டைன்ஸ் டேமேஜ் பண்ணும், ஆர்கன்ஸ் டேமேஜ் பண்ணும்னு சொல்லியிருக்கலாம். அண்ட் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங்காகவே இருந்து அவங்க வந்து அதை வந்து தவிர்த்துருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து அது வந்து பண்ணாததுனால அண்ட் யாருக்கும் சொல்ல முடியாது, லைக் நம்ம யாராலையும் அவங்கள வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க எந்த மாதிரி ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்க நம்மளால் அதை வந்து ப்ரெடிக்டபிள் பண்ண முடியாது. ஸோ நடந்து போயிடுச்சு. ஸோ தயவு செய்து யார் யூடியூப்பில் சொல்கிறாகட்டும், இன்ஸ்டாகிராமில் சொல்லட்டும், எந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னாலும் ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது சர்டிஃபைட் பர்சனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்ணுறாங்க தட் இந்த மாதிரி சொல்கிறவங்கள வந்து நீங்கள் வந்து கேளுங்க, பட் எங்கள்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆர்எல்ஸ் ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்து உங்களுக்கே கடைசியில் ஆபத்தாக போய் முடிச்சிடலாம். டாக்டர் வந்து வெரி வெல் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்கன்னு தெரியும். இன்ஃப்ளூயன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க, இன்ஃப்ளூயன்சஸும் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. பட் அப்படி அவங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறதாவே இருக்கட்டுமே, கொடுத்தாலும் எப்போவுமே ஒரு கன்சல்டன்சி ஒரு ரிசர்ச் வந்து எப்போவுமே முக்கியம். அப்போ தான் வந்து உங்களோட உடம்பை பற்றி உங்களை தவிர்த்து வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் முக்கியமாக ரிகார்டிங் யுவர் ஹெல்த், உங்கள் ஹெல்த்
விஷயத்தை பற்றி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது தயவு செய்து 1க்கு 100 வாட்டி யோசிச்சு எடுத்து வைங்க. பிகாஸ் நான் கிட்ட சொன்ன மாதிரி கடைசியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்களே உங்களுக்கு வந்து ஆபத்தை உண்டாக்கிக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஒரு அட்வைஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த அட்வைஸை நீங்கள் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா அது எடுத்துக்காது ஆர் உங்களோட பேரண்ட்ஸ்ட்டு அதை வந்து கன்சல்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு இந்த ஒரு சம்பவம் மூலமா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த காலத்து ஜென்ரேஷன் வந்து எப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா சொல்கிறது நான் கேட்க மாட்டேன், எங்கள் அம்மா அப்பா சொல்கிறது நான் அவங்க சொல்லி தான் நான் வந்து என்னோடய லைஃப்லேயே நான் வந்து ஸ்பாயிலாக இருக்கேன், அவங்க சொல்லி தான் நான் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கேன். ஓகே ஃபைன், மைட் பி சில வீட்டில் உங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டே பண்ணி வச்சுக்கலாமே. பட் சாப்பிட்ற விஷயத்தில் when it comes to your health, ப்ளீஸ் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்ருங்க.